Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wasallim alayhi. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம ஃபிக்ஹ் பற்றி நம்ம பார்ப்போம். முன்னாடியே நம்ம இந்த ஃபிக்ஹ்லோட பாதி லெசன் நம்ம முடிச்சிட்டோம். இது அதோடைய கண்டினியூவேஷன், அதாவது போன வார கிளாஸோட கண்டினியூவேஷனை நம்ம இப்போ பார்ப்போம் இன்ஷால்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, மார்க்க அறிவு நம்ம வச்சு முடிவு செய்வதாக இருந்துச்சுன்னா மசகு செய்கிறது, அதாவது குப்புடைய கீழ்ப்பகுதி காலுறை இருக்குல்ல, அதனுடைய கீழ்ப்பகுதியும் அதனுடைய மேல் பகுதியும் மிகுந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திட்டமாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலுறையோட மேல் பகுதி தான் மீது தான், அதாவது காலுறைக்குள்ளே மசகு செய்யாமல் அதுக்கு மேல் பகுதிக்கு மீது தான் மசகு செய்தது நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருவர் கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் மசகு செய்வது வெறுக்கத்தக்க செயல் அப்படின்னு கருதுகிறாங்களாம். ஆனால் அந்த மசகுன்னு அது கூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது சட்டம் என்னென்னா, மசகு செய்வதை கால அளவு, அதாவது மசகு செய்கிறாங்கல்ல எத்தனை நாளைக்கு வரைக்கும் அந்த மசகு இருக்கும் அப்படின்ற கால அளவு சொல்கிறாங்க. இப்போ உள்ளூர் வெளியூர் அப்படின்னு 2 டைப்ஸாக அதை பிரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஊருக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒழு செஞ்சு அதை அணிகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒழு செய்கிறாங்க. ஒழு செஞ்சதுக்கப்புறம் அந்த இதை அணிகிறாங்க. அதை அணிஞ்சு ஒழு முறிகின்ற நேரம், அது முறிகின்ற நேரத்துலேருந்து ஒரு இரவு ஒரு பகல் வர அந்த குப்பை அதாவது இந்த காலுறை கலட்டாமல் அது மீது மசகு செய்வது கொள்ளலாம். அதே மாதிரி வெளியூரில் பயணத்தில் இருப்பாங்கல்ல, அவங்க ஒழு செஞ்சு அணிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒழு முறிகின்ற நேரம், பொதுவாக 2 பேருக்குமே ஒழு முறிகின்ற நேரம் வரைக்கும் கொடுத்துட்டு அவங்களதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகல் ஒரு இரவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 3 இரவு 3 பகல் கொடுத்துருக்காங்க. கால அளவு வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை கலட்டாமல் அது மீது மசகு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுரை இப்னு ஹானி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட காலுறையின் மீது மசகு செய்வதை பற்றி கேட்க போனோம். அவங்க நீங்கள் அலி ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட, அதாவது நீங்கள் அலி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட கேளுங்கன்னொன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட பயணம் செல்கிறவங்களாக இருந்தாங்களாம். ஆகவே நாங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, பயணத்தில் இருக்கும் போது 3 பகல் 3 இரவுன்னு சொன்னாங்க. உள்ளூரில் இருப்பவங்க ஒரு பகல் ஒரு இரவு தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 5வது சட்டம், இந்த மசஹ் இருக்குல்ல, அதை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னா குளிப்பு கடமையாக கூடிய ஒரு செயல் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த காலுறையை கலட்டிட்டு குளிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், மீண்டும் அதை நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்னு ஹுபைர் அவங்க சொல்கிறாங்க, நான் சவான் இப்னு அசாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர், அந்த மாதிரி அவங்கள அழைப்பாங்களாம். அந்த மனிதருடைய வீட்டு வாசலில் நான் உட்காந்துருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் கல்வியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய அதாவது ரெக்கைகளை கல்வியை தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கேட்குறாங்க, நீ எதை பற்றி தெரிஞ்சுக்க வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், காலுறை அணிவது சட்டத்தை பற்றி நான் என்ன பண்ண உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தில் இருந்தபோது 3 நாட்கள் காலுறை கலட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கலட்டோம்னா பெருந்தொடக்கு ஏற்பட்டாரே தவிர அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மலம் ஜலம் கழிக்கும் போதும் இன்னும் தூக்கத்தில் ஒழு முறிந்து விட்டாலோ காலுறை கலட்டாமல் அதன் மீது என்ன பண்ண நீங்கள் மசகு செய்யுங்க அப்படின்னு நபி சொல்கிறவங்க கட்டளை இட்டிருக்காங்க. இதோடைய கருத்து என்னென்னா இந்த ஹதீஸில் இடம்பெற்றுள்ள பெருந்தொடக்கு ஏற்பட்டாலே தவிர என்ன பண்ண முடியும், வேறு எதுக்குமே நீங்கள் கலட்ட வேண்டாம் அப்படின்னு நபி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட காலில் கழுவ வேண்டிய பகுதி வெளியாகி விட்டால் மசகு செய்வது முறிந்துவிடும். எந்தெந்த டைமில் மசகு செய்வது முறிஞ்சு விடும்னா, இப்போ நம்ம காலுறை போட்டிருக்கோம், அந்த காலுறை போட்டிருக்கிற அந்த பகுதி
அந்த உரையை வந்து தெரியாமல் நீங்கிருச்சு அப்படின்னா அது வந்து முறிந்துவிடும். மீண்டும் நம்ம என்ன பண்ணோம், புதிதாக வந்து ஒலு செய்து கொள்ள வேண்டும். இரண்டு வந்து காலில் இருந்து காலுறை வந்து கலட்டி விட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், மசகு வந்து முறிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணோம், அவர் ஒரு காலிலிருந்து மற்ற, அதாவது ஒரு காலில் கழட்டி இன்னொரு காலில் கழட்டினா கூட என்னது அது முறிஞ்சு விட்டுரும் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் மசகு செய்கிறது அவசியமாகும். இது வந்து பல அறிஞர்களுடைய கருத்து தான். மசகுடைய கால அளவு வந்து முடிஞ்சிட்டாலும் என்ன ஆகும், மசகு வந்து முறிஞ்சு விடும். அடுத்த தொழுகை நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னா காலுறையில் வந்து புதிதாக வந்து, அதாவது காலுறையில் வந்து புதிதாக வந்து ஒலு செய்ய வேண்டும். மசகுடைய கால அளவு வந்து மார்க்கை வந்து நம்ம சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் கால அளவுன்னு. ஸோ அந்த கால அளவு என்ன பண்ணக்கூடாது, தாண்டியும் வந்து போகக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. 6வது சட்ட விளக்கம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மசகுடைய கால அளவு எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒலு செய்து விட்டு காலுறையை வந்து அணிஞ்ச பின்னர் மீண்டும் வந்து எப்போ வந்து ஒலு முறிகிறதோ அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மசகுடைய கால அளவு ஆரம்பிக்கிறதா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து ஒலு செஞ்சு விட்டுட்டாங்க, ஒலு செஞ்சுட்டு காலுறையை வந்து அணிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து பிறகு வந்து சூரியன் வந்து உதயத்திற்கு பின்னர் வந்து அவங்களுடைய ஒலு என்ன ஆகுது, முறிஞ்சிடுது. அடுத்து லுகருடைய நேரம் வர வரைக்குமே என்ன பண்ண, அவங்க வந்து லுகருடைய நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து ஒலு செய்கிறாங்க. இவருடைய மசகுடைய காலம் வந்து சூரியன் உதயத்திற்கு பின்னர் இருந்து எப்போது ஒலு முறிகிறதோ அது வரைக்கும் வந்து அவங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. 7வது சட்ட விளக்கம் என்னென்னா வந்து தலைப்பாகை பெண்கள் அணிவாங்கல்ல, தலைமறைப்பு மற்றும் காயத்துக்கு மேலே நம்ம போடுற பேண்டேஜ் அண்ட் வந்து கட்டுலாம் போடுறோம்ல, அதன் மீது மசகு செய்வது, அதோடைய சட்டங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். காயங்கள் மீது அல்லது வந்து எலும்பு இருக்குல்ல, எலும்பு முறிகிறதுல ஃப்ராக்சர் ஆயிடுதுல, அது மீது போடக்கூடிய கட்டுகள் அவை வந்து சிறு கம்புகள் மற்றும் துணிகளால் கட்டப்பட்டிருந்தால் என்னது, அந்த துணிக்கு மேலே வந்து நம்ம மசகு செய்வது வந்து செய்யலாம். அந்த கட்டு வந்து காயத்தோட அளவை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, வந்து நம்ம மசகு செய்வது வந்து செய்யலாம். அந்த கட்டு வந்து காயத்தோட அளவை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் காயம்னா அந்த காயத்தில் தான் நம்ம சுற்றி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஜான் எக்ஸ்ட்ராவோ இல்லை அதை 2 ஜான் எக்ஸ்ட்ராவோ நம்ம சுற்றி இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என அனைத்திலும் இவற்றின் மீது வந்து என்னது நம்ம வந்து மசகு செஞ்சு கொள்ளலாம். மசகு செய்வது குறித்து வந்து கால அளவு வந்து, இதாவது இப்போ கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அளவே கிடையாது. காயம் வந்து நம்ம சரியாகி நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காயத்துக்கு மீது வந்து மசகு செய்யலாம். ஏன்னா வந்து இது போன்ற கட்டுகள் வந்து நம்மளுடைய சிகிச்சை, நம்மளுடைய எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிகிச்சைக்காக வந்து கட்டாயமாக நம்ம போடப்படணும் அப்படின்றதுனால நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு டைம் பீரியட், அதாவது கால அளவுன்றது அவசியம் இல்லை. அந்த அளவு வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, சலுகை இருக்குது அப்படின்றத வந்து இதை நம்ம சொல்கிறாங்க. அதாவது சிறு தொடக்கு பெருந்தொடக்கு இரண்டுமே அது சமம் தான். இந்த இதில் கட்டு போட்டிருக்கோம்ல, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மசகு செய்யலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், அல்ல சலுகை கொடுத்துருக்கான். அதனுடைய ஆதாரம் வந்து சொல்கிறாங்க. முகீரா இப்னு ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 2 காலுறையின் மீது என்ன பண்ணுவாங்க, மசகு செய்வாங்க. அது மாதிரி தலையுடைய முன்பகுதியின் மீதும் தலையின் மீது என்ன பண்ணுவாங்க, மசகு செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலைப்பாகையின் மீது வந்து மசகு செய்வது என்னது, ஒரு குறிப்பிட்ட கால அளவு இல்லை. ஏதாவது தலைப்பாகை இருக்குல்ல, அதுக்கு மேலே மசகு இது வரைக்கும் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. பேணுதல் அடிப்படையில் வந்து இதற்கு வந்து காலுறையின் மீது வந்து மசகு செய்வது கூறப்பட்ட 2 நிபந்தனைகள், அதாவது அதை சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நிபந்தனைகள் தான் வந்து தலைக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா வந்து உழு செய்த பின்னர் வந்து அணிந்திருக்க வேண்டும். உழு செஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம அணியணும். குறிப்பிட்ட கால அளவு மட்டும்தான் என்ன பண்ணணும், அதை நம்ம அணிஞ்சிருக்கணும். அடுத்து பெண்கள் வந்து தலைமறைப்பு, இப்போ நம்ம ஷால் சுற்றுறோம்னா கேப் மாதிரி போடுறோம், இல்லை மேலே ஷால் போடுறோம்ல தலைக்கு, ஸோ அதுதான் தலைமறைப்பு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அது மீது நம்ம என்ன கூடாது, மசகு செய்வது கூடாது. சப்போஸ் நம்ம வந்து தலையில் வந்து ஏதோ டை அடிச்சிருக்கோம், மருதாணி பூசியிருக்கோம் அப்படின்னா வந்து
அந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் இப்போ அவுக்க முடியாத சிச்சுவேஷன் அப்படியே தான் நம்ம ஒழு செஞ்சு ஆகணும் அப்படின்ற அதாவது முடியாத பட்சத்தில் வந்து நம்ம அதை பண்ணிக்கலாம். அது மசகு செய்வது வந்து கூடுமானது தான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வாரம். அல்ஹம்துலில்லாஹ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன கொஷின்னா, கால் இருக்குல்ல, காலில் வந்து மறைக்கப்பட வேண்டிய அந்த காலுறை போடுறோம். காலில் வந்து மறைக்க வேண்டிய பகுதி வந்து வெளியாகி விட்டால் மசகு முறிந்து விடுமா, சரியா தவறா, அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம காலுறை போடுறோம், அந்த காலுறை போடுற பகுதி வந்து வெளியாகிருச்சு அப்படின்னா நம்மளுடைய மசகு வந்து முறிஞ்சு விடுமா இல்லை முறியாதா? முறிஞ்சு விடும் அப்படின்னு நான் சொல்கிறது சரியா தவறா, அதை மட்டும் நீங்கள் இன்ஷால்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். அல்ஹம்துலில்லாஹ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.